no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. நான் தான் முதலமைச்சர் ரவுடி நீங்க சொல்லிக்கலாம். ஆதவர்ஷன் உங்களை விட எனக்கு அவர் நல்லா தெரியுங்களா? அவர் 100-200 பேரை வச்சு ஒரு வார் ரூம் அந்த வார் ரூம் நடத்துறவங்களுக்கு மெயினான என்ன அவருக்கு என்ன தெரியுமில்ல? கொள்கை எதிரி யாரு? பிஜேபி. அரசியல் எதிரி திமுகன்றாரு. RSS பிள்ளைகளாக விஜயும் சீமானும் இருக்காங்க. இவர்கள் 2 பெற்றெடுத்த குழந்தைகள் மட்டுமல்ல, பெற்றெடுத்த 2 சைத்தான்கள். பெரியார விமர்சிக்கும் போது திருமாவளவன் இதே மாதிரி அமைதியா இருப்பாரா? நான் கேக்குறேன். திராவிடம் தான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்க தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் பண்றீங்க, அதை உடைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. உடைச்சுன்னா உங்க கையை நாங்க உடைப்போம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளாக சங்கத்தமிழனை டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பார்க்க முடியல. எங்கே போனீங்க? எல்லாம் பயந்து எங்கேயாவது போயிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஐபிசி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இன்னைக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கேயும் போகலை, களத்துக்கு போயிருக்கிறோம். சும்மா நம்ம சோசியல் மீடியாலே உட்காந்து பேசிக்கிருந்தா சரியாக இருக்காது. களம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக செங்கோட்டை போயிருந்தேன், தென்காசி போயிருந்தேன், மதுரை போயிருந்தேன். எப்படி கட்சி என்ன இதில் இளைஞர்கள்லாம் எந்த வேகத்தில் இருக்கிறாங்க, அவங்களை எப்படி நம்ம புத்துணர்ச்சி அளிக்கணும் அப்படின்னு பயிற்சி வகுப்புகள். எங்களுடைய அமைப்பு பேரை இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, சில பாசறை வகுப்புகள்லாம் நடத்தி கொண்டதுனால் இங்கே வர முடியாமல் சென்று விட்டது. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ அதை நம்ம பேசிக்கிறோம். களத்துக்குலாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஏன்னா 120 நாளில் தேர்தல் வரப்போகுது. அங்கே இளம் சிறுத்தைகள் சார்பாக பல்வேறு தொண்டர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. இப்போது தமிழ்நாட்டில் விஜய் அப்படிங்கிற ஒரு அரசியல் வருகைக்கு பின்பாக களமே வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு சர்வே கம்பெனிகள், பத்திரிகையாளர்கள்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு ஃபீல்டில் இருக்குது? ஒரு அளவுலையும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இது பூரா உங்களை கட்டமைக்கிறாப்புல. இந்த ஆதவ அர்ஜுன் எப்படின்னா, அவர் ஒரு அரசியல்வாதியே இல்லை, ஆனால் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த வேலையில் இன்டர்நெட்டில் தொடர்ந்து பண்ணுறாரு. அது மாதிரி உங்களை மாதிரி மீடியாக்களை எல்லாம் பேச வச்சு களத்துக்கே வராதவன் நல்லா சண்டை போடுவாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இந்த கதை. அதாவது ஒரு தேர்தலில் நிற்கணும், நின்றுல அந்த தேர்தலுடைய பூத்துடைய வேலைகள், பூத்து கமிட்டி என்னென்ன வேலை செய்யுது, ஏது செய்யுது, எப்படி மக்களை சந்திக்கிறான்ற எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கை போட்டு கூட்டம் வந்துருச்சு, அதை வச்சு 20%, 10%, 15% சொல்லுவதே என்னன்னா இது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி. அதை செஞ்சிருக்கிறாப்புல, அது நம்ம பாராட்டுகள். நம்ம நேரடியாக மக்கள்கிட்ட போகிறோம், மக்கள் பிரச்சனையை பேசுகிறோம். என்னடா உங்களுக்கு பிரச்சனைன்னு. இப்போ நம்ம பேசிக்கொண்ட இந்த தருணத்தில் எங்கே நம்ம தூத்துக்குடியில் ஒரு தலித் இளைஞனை டாஸ்மார்க்ல தண்ணி அடிக்கிறப்ப வெட்டி கொலை பண்ணி விட்டாங்க. எந்த ஆட்சியில் நடக்குது? எந்த ஆட்சியில் நடக்குது? டாஸ்மார்க் திமுக ஆட்சியில் நடக்குது சார். நீங்க கண்டிக்க வேண்டிய திமுக ஆட்சியை. அத தாங்க நான் தட்டி கேட்டு நீங்க எங்க விஜய்க்கு போறீங்க? நீங்க தாவேக்கு போறீங்க. விஜய் பக்கத்துல இருக்க இந்த ஆதவ அர்ஜுன் டாஸ்மார்க்கை இழுத்து மூடுன்னு விடுதலை பேசினார்ல, என்றாவது ஒரு நாள் இந்த விஜயோ இல்ல இந்த ஆதவ அர்ஜுனோ டாஸ்மார்க்கை பத்தி பேசிருக்காங்களா? தேர்தல் வாக்குறுதியில அது சம்பந்தமான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லி, தேர்தல் வாக்குறுதியில நல்லா தான் போடுவாங்க, எவன் தான் போட மாட்டாங்க. தேர்தல் வாக்குறுதி எல்லாருமே கொடுப்பாங்க, கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆதவ அர்ஜுனா தாவேக கிடையாது, செங்கோட்டையன் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க அப்டேட் ஆகல. இதுதான் அவருடைய கட்சி. அவர் கட்சி எப்படின்னா, நாங்க அப்பதான் செய்வோம், இப்பதான் செய்வோம், அதைத்தான் செய்வோம்னு அவங்க அந்த தேர்தலை மட்டும் மையமா போய்கிட்டு இருக்கிறாங்க. அது இங்க பருப்பு வேகாது. தேர்தலுக்கு போவதற்கு முன்னால் மக்களுடைய பிரச்சனை என்ன, மக்களுடைய அன்றாட சிக்கல் என்ன. செவிலியர்கள் போராட்டம் சென்னையில நடந்தது, நீங்க பாத்திருப்பீங்க. திருமாவளவன் எதுவும் அதை பத்தி பேசினாரா? இல்ல நீங்க எதுவும் போய் பாத்தீங்களா? இல்ல சென்னையில இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் எதுவும் போய் பார்த்தாங்களா? கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் அங்க இறக்கி விட்டாங்க. நீங்க ஏதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? நாங்க இன்று நேற்றல்ல தொடர்ந்து எங்கெல்லாம் கடைசியா போராட்டம் பண்ணாங்க, அதோட நிலைப்பாடு என்ன? கூப்பிடுங்க, எங்களை கூப்பிட சொல்லுங்க, நாங்க நேரடியா போவோங்க, போய் களத்துல இருந்து அந்த மக்களுக்கு. ஆதவ அர்ஜுனா போனாரு சார். ஆதவ அர்ஜுனா ஃபீல்டுக்கு போனாரு. ஆதவ அர்ஜுனா தூண்டி விட்டு அந்த வேலையை செய்தார் என்று எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. அதனால நீங்க போல அப்படி இல்ல. ஆனாலும் கூட அந்த அடிப்படை உரிமைகளுக்காக, அந்த மக்களுக்காக போராட்ட காலத்தில் இருப்பவர்களுக்கு நீங்க உரிமை வாங்கி கொடுப்ப நாங்க தயாரா இருக்கோம். ஜாக்டஜியும் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. 26ஆம் தேதி காலகட்டத்தில் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. போராட்ட பக்கம் நிப்போம்ங்க. போராட்டம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் போராட்டம்.
அதனால உழைக்கும் மக்கள் இல்ல தொழிலாளர்கள் ஏழை எளிய மக்கள் இவங்க வந்து போட்டாவுக்காகவே போவாங்க. இவங்க போய் நிறைய போட்டா எடுப்பாங்க. யாதவ் அர்ஜுன் வந்து கேமரா ஸ்டார்ட் அப்படின்னே போராட்டத்தை சொல்லி முடிச்சு வந்துருவாப்புல. அப்படி இல்லை, நாங்கள் கடைசி வரைக்கும் களத்தில் நின்று மக்களுக்காக போராடுவோம். இது வந்து தலித்து மக்களுக்கு மட்டுமல்ல, தலித்து அல்லாத மக்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ உங்கள் தொலைக்காட்சி மூலமாக சொல்கிறேன், அதற்காக போராடக்கூடிய அந்த செவிலியர் மக்களுக்காக செவிலியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு நேற்று இல்லை, இப்போ நீங்கள் வந்து அவங்க என்ன பிரச்சனை எங்கள் தலைவர் வந்து சந்திக்க சொல்லுங்கள், எங்கள் தலைவர் நாளாண்டி வர சொல்லுங்கள், நாங்கள் பிரச்சனை தீர்த்து கொடுக்குறோம், நேரம் முதல்வருடைய கூட்டி போகிறோம், தட்டி கேட்குறேன். அதுக்கு கூட்டணி இருக்கின்ற காரணத்துக்காக வாயெடுத்து கிடப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இல்லை. களத்துக்கு போகும்போது தான் தெரியுது, களத்தில் இருக்கிற மக்கள் போனால் இன்னைக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு டாஸ்மாக் ஒரு இடத்துல எல்லாம் வந்து நான் பேசி கொண்டிருந்தேங்க, ரெக்கார்டை காட்டுறேங்க. செங்கோட்டையில் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு தாய்மார் எந்திரிச்சு சொல்லுது, தம்பி இந்த டாஸ்மார்க்கை இழுத்து மூட சொல்லுங்கப்பா, அதனால தான்ப்பா எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. அப்போ அதை நான் கேட்குறோம்ல, சரி விடுதலை சிறுத்தைகள் தவிர நீ ஒரு கட்சி சொல்லுங்கண்ணே, டாஸ்மார்க்கா இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். வைகோ வந்து நடைபயணம் பண்ண போறாரு, நடைபயணம் முதலமைச்சரே துவக்கி வைக்க போறாருல, பார்க்க போறீங்க. அதாவது நான் கூட்டில் இருந்தாலும் நான் விமர்சனம் பண்றேன், தப்பா எடுக்காதீங்க. நான் என்னைக்கு உண்மையை பேசக்கூடிய சங்கத்தமிழன். போதையை ஒழிப்போம்னு எங்கள் அண்ணன் வைகோ பெறப்படுறாரு. டாஸ்மார்க்கு போதை இல்லையா, அதை வந்து முதல்வர் ஆரம்பிச்சு வைக்கிறாரு, பாராட்டுவோம், வரவேற்போம். அப்போ கஞ்சாதான் உங்களுக்கு போதை, டாஸ்மார்க்கு போதை இல்லையா? அதுக்கும் சேர்த்து தான் நடக்க போறேன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு எதுக்கு நடந்து கஞ்சா போதை டாஸ்மார்க்கு எதிரான மக்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இழுத்து மூடுங்க. இது மாதிரி வந்து கூட்டணி இருந்தாலும் தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்று சொல்லி இன்னைக்கு மக்கள் பெருவாரியான இளைஞர்கள், தலித்து மட்டுமல்ல தலித்து அல்லாத ஜனநாயக சக்திகளை எங்கள் தலைவரை ஏற்றுக்கொள்ள. இவர் நாடகக்காரர் அல்ல, இவர் சினிமாக்காரர் அல்ல. சினிமாக்காரன் மாதிரி நாடக நடிப்பிற்கு அரசியலுக்கு வரல. உண்மையான மக்கள் பிரச்சனை வர்றாங்க. சினிமாக்காரன் யாரு உங்களுக்கு தெரியாதா? என்னங்க பேசுறீங்க? அரசியல் கட்சி தலைவரா மாறிட்டார்ல, மாறி 2 வருஷம் ஆச்சு. இன்னமும் அவர் வந்து சினிமாக்காரரா 2026 நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், நான் தான் ரவுடி, நான் தான் ரவுடி நீங்க சொல்லிக்கலாம். ஆனா மக்கள் உங்களை எவ்வளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார் என்பது முக்கியம். இன்னைக்கு நீங்களா வந்து எதை விஷயமா பேசுறீங்க? குறிப்பாக நீங்களா ஒரு நீண்ட அனுபவம் உள்ள ஒரு பத்திரிகையாளர், அவங்க வர அந்த கூட்டத்தை வச்சு பேசுறீங்க. நாளைக்கு அஜித் குமார் வந்து நான் மக்களை சந்திக்கிறேன் அரசியல் சொல்றேன், இதை விட டபுள் மடங்கு வரும். ஏன் சிம்பு வர சொல்லுங்க, நாளைக்கு அதே மாதிரி நயன்தாரா வர சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, சூப்பர் லேடியா, ஸ்டார் லேடியா அது சொல்லுவாங்க, வர சொல்லுங்க. இது வந்து கவர்ச்சி உலகம் தமிழ்நாடு. ஏன்னா இங்கே தான் புரட்சி தலைவர் அங்கே தான் பார்க்குறேன், புரட்சி தலைவி அங்கே தான் பார்க்குறேன். இப்போ புரட்சி தளபதின்றாங்க. இவங்களாம் என்ன புரட்சி பண்ணாங்கன்னு அவங்க மனசாட்சி தெரியும். இதெல்லாம் கேட்டால் நல்லக்கண்ண ஐயாலாம் வந்து என்ன நினைப்பாரு? இதெல்லாம் கேட்டால் இப்போ இல்லை மண்டேலா, நெல்சன் மண்டேலா அவங்க பண்ணது புரட்சி. ஆனால் இவங்களும் புரட்சின்னு சொல்லிட்டு மானக்கேடோட திருறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நான் நல்லா பார்த்துக்க, இன்னைக்கு நம்ம யூடியூப் காலம், இந்த யூடியூப் காலத்தில் பார்த்தீங்கன்னா யார் விஜய் என்ன செய்கிறாரு, விஜய் டோப்பா முடி வச்சிருக்காரா வைக்கலையா, என்ன முடி வச்சிருக்கான்ற சொல்ற அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்ச்சியா இருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியா காலத்துக்கு பிறகு. அதனால சினிமா நடிகர்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம்னு கனவுல காணாதீங்க. சோசியல் மீடியா பத்தி நீங்க சொல்றீங்க, நீங்க ஒரு முக்கியமான நாளிதழுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து திமுக தவறு செய்யும் போதெல்லாம் நாங்கள் விமர்சித்துள்ளோம், முதல்வர் மிகவும் நல்லவர், அதே நேரம் நான் திமுகவினரை பார்த்து நேராக கேட்கிறேன், விஜய் ஒரு பொடி பையன் அப்படின்னு வந்து சில வரிகள்லாம் நீங்கள் அதில் பேசியிருக்கீங்க. அது உங்களுடைய கருத்து. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த பதிவுக்கு கீழே என்னென்ன போட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா, படித்து பார்த்தீங்களா என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு? அதை நான் படித்து பார்க்க முடியாத மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து உங்களை கடுமையாக சாடியிருக்காங்க. அப்போது சோசியல் மீடியாவில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தரப்பினரும் இருக்காங்க, அதே மாதிரி உங்களுக்கு எதிரான பல்வேறு கருத்து வைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படிங்கிற கலா யதார்த்தம் உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் விளக்கம் கொடுக்கட்டுமா? நாங்கள் வந்து பார்க்காமலாம் இல்லை, நாங்கள் என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறான்றத இளைஞரணி பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. நல்லா கேட்டுக்கிறீங்க. நம்ம ஆதவ் அர்ஜுன், ஏன் எடுத்தையுமே ஆதவ் அர்ஜுன் வச்சு பேசினேன். ஆதவ் அர்ஜுன் உங்களை விட எனக்கு அவர் நல்லா தெரியும், சரிங்களா? அவர் 100-200 பேரை வச்சு ஒரு வார் ரூம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வார் ரூம் நடத்துறவங்களுக்கு மெயினான என்ன, அவருக்கு என்ன தெரியுமில்ல, சங்கத்தமிழ் எங்கே பேசுகிறாரோ போய் அட்டாக் பண்ணு. முதல்ல வந்து அண்ணாமலை பண்ணிக்கிருந்தாரு. இப்போ அண்ணாமலை கம்பெனி சொல்லுங்களேன், சங்கத்தமிழ் பேசுனதுல பொடிப்பையனா இல்லையா அரசியல்ல? இன்னைக்கு அரசியலில் வந்து இன்னைக்கு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிக்கு பிறகு, ஜெயலலிதாவுக்கு பிறகு இன்னைக்கு யார் இருக்கா? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள், எழுச்சி தமிழர் இருக்கிறார்கள். நிகழ்காலத்தை நான் சொல்றேன். இப்போ இவங்களோட கம்பேர் பண்ணி பொடிப்பைய தானே, அதை என்ன சொல்றேன்? அரசியல் நீ ஒரு பொடிப்பைய நேரடியாக எதிர்த்து பேசுறான்னு சொல்றேன். விடுதலை சித்து பேசுறோமா இல்லையா? நாங்கள் என்ன பயப்படுறோமா? தம்பி, சினிமாக்காரங்களை ரசி, படத்தை பாரு, நான் கூட பார்க்குறேன். ஆனால் அவங்களோட குறிய பாருங்க. இன்னைக்கு போய் மலேசியாவில் போய் அங்கே போய் ஒரு பாடல் வெளியீட்டு விழாவை பல அந்த டிக்கெட்டு பிளாக்ல பல லட்சத்துக்கு விற்கிறாங்க, வித்து நடத்துறாங்கன்னா அவங்க என்ன அர்த்தம்? இதுவரையான ஒருவன கூட்டு சுரண்டல், இது ஒருவன முதலாளித்துவம். இந்த முதலாளிகள் காரணம்
என்னமோ விஜய் சரி, சொல்லி அப்ப- அங்க நடத்துற மாதிரி சரி, நீங்க சொல்றீங்க. அவர் போக வேணாம், நீ பேச ப்ரொடியூசர் நடத்துகிற, நீங்க வந்து இங்க கட்சி வேலையை பாருங்க, நீ தான் சொல்லிட்டேல நானே படத்தை நேத்து கூட கட்சி அலுவலகத்துக்கு வந்தார்ல. சரி, அவர் கட்சி அனைவரும் வேலையை வந்தார்ல. பாருப்பா. நீ கட்சி வேலையை பார்த்து உண்மையிலேயே உழைக்கும் மக்களுக்காக ஏழைகளுக்காக நேர்மையாக போராடினால் விடுதலை சிறுத்தைகளை பாராட்டும். அது விஜய் தான் இல்ல, நாளைக்கு சங்கரே ஒரு கட்சி ஆரம்பித்து நான் மக்களுக்காக உழைக்கிறேன்னா நாங்க முதல்ல வெல்கம் பண்ணுவோம். நாங்க மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்கணும், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்னு மக்களுக்காக போராடக்கூடியதான் விடுதலை சிறுத்தைகள். நாங்க வெல்கம் பண்ணமா இல்லையே? இதே இடத்துல உட்கார்ந்து அவர் அரசியலுக்கு வரும்பொழுது அவர் ஜோசப் விஜய் கேவலமா பேசினாங்க, ஆனா விடுதலை சிறுத்தைகள் அவருக்கு பாதுகாப்பா பேசணுமா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்றோம்னா, உங்களுடைய அரசியல்ல என்னைக்கு 43 பேரை கொண்டு போட்டு நீ பாட்டுக்கு எனக்கண்ணு போன பத்தியா, அப்ப நீ ஒரு தலைவனுக்கான அழகு இல்ல. அதுக்கான வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. அது நீங்க நடக்குது. முன்மொழிவோட ஆனா அணுகுறீங்க. ஒரு அது அரசியல் மட்டும் இல்லாம தலைவன். நேத்து நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு, திருமாவளவன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாருன்னு தெரியல, திமுக காரங்க மாதிரி திருமாவளவன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. வார்த்தைக்கு மன்னிக்கணும், அவர் சொன்ன வார்த்தை. திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் என்ன கருத்து வந்து பேசுவாங்களோ பொதுவெளியில விஜய் பத்தி, அந்த மாதிரி திருமாவளவன் பேசுறார் அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்றாரு. நிர்மல்குமார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு காலத்துல வந்து அவர் பிஜேபியில் இருந்தவர், ஒரு காலத்துல வந்து அதிமுக இருந்தவர், அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர், இன்னைக்கு வந்து இங்க யாரு டிவிகேல இருக்கிறாரு. நாளைக்கு எங்க போவார்ன்றது எங்களுக்கு தெரியும். அதனால அவர் பேசுற கருத்துனால நாங்க விளக்கம் கொடுக்க முடியாது. அதுக்கு விஜய் ஒரு கருத்து சொன்னாருன்னா கேளுங்க, அவர் நல்ல ஆதரவு மரியாதை சொன்னாரு, வச்சிருக்காரு. கருத்து கேளுங்க. திருமாவளவன் மீது நல்ல மரியாதை தமிழ்நாட்டுல வச்சிருக்காரு. எல்லாருமே மரியாதை வச்சிருக்காங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. ஆனா அவர் யாருன்னு கேளுங்க. இன்னைக்கு சொல்ல போற இன்னொன்று சொல்றேன், எங்களுக்கு கிடைச்சதுங்க. விஜய் கூட இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம், ஒரு இள வயசுலேயே இன்னைக்கு நான் பெரிய அதிகாரத்தில் மக்களுடைய அதாவது நடிப்பு திறமையின் மூலமாக உச்சத்தை அடைஞ்சிட்டான், நமக்கு நல்லது செய்ய நினைச்சு கூட வரலாம். அவரை சுற்றி இருக்கிற ஆளை மட்டும் வெறுப்பு விருப்பு இல்லாமல் பாருங்க. நிர்மல் யார்? நிர்மல் முன்னாள் ஆர்எஸ்எஸ் காரரா இல்லையா, இல்ல முன்னாள் பிஜேபி காரரா இல்லையா? அதை விடுங்க, அங்க ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இருக்கிறார், அவர் யாரு? நான் ஓப்பனாக கேட்குறேன், எங்க இல்லைன்னு அவங்க சவால் விட்டு என்ன சொல்ல சொல்லுங்க, இல்லை தைரியமாக சொல்ல சொல்லுங்க. அப்புறம் அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற இன்னொருத்தர் யார் தெரியுமா? அவர் முக்கியமான பொருளாளர், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் யார், என்ன பின்புலம்? அப்போ இவங்களெல்லாம் வைத்து பார்க்கப்படும் பொழுது இவரே நினைச்சாலும் கூட இவர் மக்களுக்கு நேர்மையாக உழைக்க முடியாது. தலைவர் அவரா முடிவெடுப்பார் சார், ஆர்எஸ்எஸ் சஜஷன் கேட்பார் சார், எல்லாமே அவங்க சொல்றதான் கேட்பாருன்னு தான் இருக்கா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க கூட தான் சஜஷன் சொல்லுவீங்க உங்க தலைவருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் தலைவர் ஓகேன்னு ஒரு சொல்லுவாங்க. விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு வந்து பிஜேபியும் அதிமுகவும் தொகுதி பங்கீடு சம்பந்தமாக தேர்தல் விஷயமாக பேசினாங்க. அங்கே பிஜேபியிலேருந்து அங்கேருந்து வந்த ஒரு தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் விஜயை எதிர்த்து பேசாதீங்க சொன்னாங்களா சொல்லலையா? அப்படிலாம் பேசவே இல்லைன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க. எல்லா செய்தியும் வந்திருக்கேன், செய்தியில வந்திருக்கு, நியூஸ் பேப்பர்ல கூட தான் வந்திருக்கு, நானும் தான் பார்த்தேன். பேப்பர்ல அது முக்கியமான பேரை அபிஷியலா பியூஷ் கோயலோ அல்லது வந்து எடப்பாடி பழனிசாமியோ வானதி சீனிவாசனோ நயனா நாகேந்திரனோ அவங்க யாருமே அஃபீஷியலா பிரஸ் மீட் கொடுக்கும்போது விஜயை பத்தி ஏதாவது விவாதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க நிறைய விஷயம் பேசணும் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர செய்தித்தாள்ல வந்து இதை மட்டும் வச்சுட்டு நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு அஃபீஷியலா அவங்க பாஜக இருந்து சொன்னதை வச்சு நீங்க சொல்லுங்க. அவர் பியாஸ் கோயலா என்ன கோயல, அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, இங்க பாருங்க விஜய் விமர்சிக்காதீங்க. இதைத்தான் நாங்க சொன்னோம். உள்ள அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் போட்டு அவர் இறங்கியிருக்காருங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட. சரி, 2001 இப்போ நீங்க டீலிங் வச்சுதான் பாஜக திமுக எல்லாம் கூட்டணி வச்சீங்களா? எம்எல்ஏ எப்படி ஆனாரு? திருமாவளவன் எப்படி எம்எல்ஏ ஆனாரு? அந்த எம்எல்ஏ பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம், முகத்தில் எறிஞ்சிட்டு வந்தோம். அந்த வரலாறு எடுத்து பாருங்க. 2001 நாங்கள் பதவியில வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்ற பிறகு இந்த மக்களுக்கு எந்த வகையான பயனும் இல்லை, எந்த வகையான பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே உதயசூரியன் நிற்கின்ற வேண்டாம்னு சொல்லி எங்கள் தலைவர் எழுதி கொடுத்து, இப்போ எடுத்து காட்டட்டுமா, ரெக்கார்டோட காட்டட்டுமா, என்னைக்கு எத்தனாம் தேதி தூக்கி எறிஞ்சாருன்னு. அது மட்டும் அல்ல, அங்கே தலைவர் அப்போ தெளிவாக சொன்னார் தேர்தலுக்கு முன்னால். எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் கேட்குறேன், என்னங்க பிஜேபியோட போய் சேர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு. பிஜேபியோடு எங்களுக்கு எந்த காலத்திலும் உறவு இல்லை, நாங்கள் திமுகவான தலைமையில் தான் நாங்கள் கூட்டணி இருக்கிறோம்னு சொல்லி முடித்த பிறகு எங்களுடைய தேர்தல் களத்துக்கு எங்கேயும் பிஜேபி காரை கொண்டாந்து நாங்கள் பிரச்சாரம் செய்யலை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு இல்லை, கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அமைப்பாக இருக்கும் பொழுதே எங்கள் தலைவர் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் கும்பலையும் எதிர்த்தவர். சரிங்களா? அதனால தமிழ்நாட்டில் கமலஹாசன் பிஜேபி பின்னாடி இருந்து வந்தாரு, ஒரு கிருஷ்ணரி மிஷினரி மூலமா இவர் இயக்கப்படுறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் கடந்த தேர்தல் போது இருந்தது. நாங்களே வச்சோம்ங்க, அதுதான் சொல்றேன். நாங்களே இல்ல சொல்றோம். எந்த கூட்டணியில இருக்காரு கமலஹாசன்? ஆர்எஸ்எஸ் மனிதன் மாறாம பிஜேபி பின்பற்றி இயக்க பார்க்கறாரா? மாறினாரா மாறலையா? மாறாம இருந்திருந்தாருன்னா நீ சொல்ற கருத்து கரெக்ட் இல்ல. திமுக கூட்டணி கட்சிக்குள்ள வந்தா அவங்க அரசு அப்படி இல்ல. அவங்க ஒன்னும் வாஷிங் மிஷின் வைக்கல, அவங்கள மாதிரி பிஜேபி கார மாதிரி நீ வந்து ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு பட்டு அது பட்டு இது பட்டு நிறைய மாற்றி விட்டா பிறகு நேர வாஷிங் மிஷின்ல கொண்டு போய் பிஜேபி வாஷிங் மிஷின்ல சுத்தப்படுத்தி வெளியே விட்டுருவாங்க. அது மாதிரி ஒன்றும் திமுக இல்லை. ஆனா திமுகவுக்கு வந்த பிறகு அவர் என்னைக்காவது ஒரு நாள் சங்கிகளுக்கு ஆதரவாவோ இல்ல சனாதனத்திற்கு ஆதரவாவோ எங்க சார் ஆதரவா போனாரு? ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்குலாம் இல்ல
இல்ல போல இல்ல இல்லன்னு நீ சொல்றீங்க. ஆமா பிஜேபி தானே எதிர்க்கிறாரு. இல்ல நீ சொல்றீங்க. பிஜேபி தானே நான் எதிர்க்கிறாரு. ஆமான்றேன். அவர் வந்து பிஜேபி ஆதாரம் சொல்லுங்க நீங்க. ஒரு அமைதியா இருக்கிறீங்க சொல்ற ஆதாரத்தை நீங்களே மிரண்டு போயிருவீங்க. அதாவது அவர் என்ன சொல்றீங்க, கொள்கை எதிரி யாரு? பிஜேபி. அரசியல் எதிரி திமுகன்றாரு. இன்னைக்கு கொள்கை ரீதியாக திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு அயோத்தியை போல நான் திருப்பரங்குன்றத்தை மாற்றுவேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் ராஜா அவர் சொல்றாரு. சொல்லும் பொழுது இந்த கட்சியை சார்ந்தவர் கொள்கை ரீதியான கருத்து தானே, அப்ப பேசணும்ல, வாயை திறந்து. விஜய் பேசல, நிர்மல்குமார் பேசியிருக்காரு. இது ஒரு சென்சிட்டிவான மேட்ரு. ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே சமத்துவமாக பார்க்குறோம். அது கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், எல்லாரும் நாங்கள் சமமாக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். தேவைப்படும் போது நாங்க பேசுவோம். இப்ப நாங்க பேச விரும்பலன்னு சொல்லி அவங்க தரப்புல இதுக்கு பேரு யாரு சொன்னது? நிர்மல்குமார், முன்னாள் RSS உறுப்பினர். அவர் தான் அந்த கருத்தை சொல்றாருன்னா அப்ப அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இவருடைய மனநிலை என்ன மனநிலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப அங்க இருக்கிற அரசியல் பண்ணுவீங்க சார். பாஜகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் அரசியல் பண்ணுவாங்க. இதனால நாலு ஒரு அசம்பாவிதம் நடந்தா யார் காரணம்? அரசியல் பண்ணல. இல்ல இதனால ஏதாவது ஒரு அங்க ஒரு பதட்டமான சூழல் வந்தா யார் காரணம்? இதே மாதிரி தான் நாங்க வாயை மூடி கிடக்கிற காங்கிரஸ் கடந்தனாலதான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து 2002 அவ்வளவு பெரிய கலவரம் குஜராத்ல பண்ணாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நாங்க நடுநிலையாக அமைதியாக இருப்போம். ஒரு தவறு நடந்தால் நீ ஒண்ணு பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிக்கணும். அதுதான் உண்மையான அரசியல் அறம். நான் வந்து நடுநிலையா இருப்பேன், நான் அவனையும் சொல்ல மாட்டேன் இவனையும் சொல்ல மாட்டேன் என்பது தவறு இல்லையா? திருப்பரங்குன்றம் நீங்க சொல்லிட்டீங்க. அதே திருப்பரங்குன்றத்துல திருமாவளவன் சொல்றாரு RSS பிள்ளைகளாக விஜயும் சீமானும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எதன் அடிப்படையில் சொல்றாரு? தெளிவா சொன்னாரு. நாங்க கூட முதல்ல வந்து நான் அண்ணன் சீமானுக்கு நமக்கு நேரடியான பழக்கம், வாரத்தில் ஒரு முறை பேசுவோம். ஆனால் நம்ம தலைவர் சொன்ன பிறகு அந்த கருத்துக்கெல்லாம் உள்வாங்கி பார்க்கப்படும் பொழுது நான் கூட அதை நுட்பமாக கவனிக்கல. அவர் சொன்ன டயலாக பாருங்க. அதாவது பேச்ச திருமாவளவன் நுட்பமா பார்க்கல போல இருக்கு. நுட்பமா பார்த்தனாலதான் விஜில் நடத்தக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு மணி நேரம் பேசினாரு. அவர் சொன்ன இன்னொரு விஷயம் இருக்கு, அதை விடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். கடப்பாறை, அதாவது பிராமணியம் என்ற கடப்பாறையை கொண்டு நாங்கள் திராவிடத்தை நாங்கள் நொறுக்குவோம்ன்றார்ல, அங்கதான் சிக்கல். நீ வந்து திராவிடத்தை நொறுக்கிறேன் உடப்பேன்னு வந்தா நாங்க தான் முத கேட்போம். ஏன் கேட்போம்னா திராவிடம் என்ற கோட்பாடு திமுக காரங்க சொந்தம் இல்ல, அதே நேரத்தில் அதிமுக காரனுக்கு சொந்தம் இல்ல, அவன் திக காரனுக்கு சொந்தம் இல்ல, அது விடுதலை சிறுத்தைகளுக்கு சொந்தம். ஏன்னா திராவிடம் என்ற சொல்லாடலை இந்த மண்ணில முதல்ல கொடுத்தவர் அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன். இருக்குங்க விடுதலை சிறுத்தைகள் தட்டி கேட்போம். திராவிடம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, இந்த இந்தியா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதே இடத்துல சொல்லியிருக்கேன், இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா இந்தியா பல இனக்குழுக்களின் கலவை. ஆனால் அப்படி யாராவது விரும்பி சொந்தாடம் கொண்ட விரும்பினால் அது யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது என்றால் தமிழர்களுக்கு. அந்த தமிழர்களுக்கு அந்த காலத்தில் பேரு நாகர்களுக்கு அந்த காலத்தில் பேரு திராவிடர்கள். அப்ப நாகர்கள் தான் திராவிடர்கள், திராவிடர்கள் தான் தமிழர்கள். அப்ப அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன அந்த கருத்தை நாங்கள் அடையாத்து கொண்டிருக்கிறோம், பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அப்ப திராவிடம் என்ற கடப்பாறைய திராவிடத்தை பிராமணிய கடப்பாறையை வச்சு உடைக்க வந்தா தட்டி கேட்போங்க. இதே அம்பேத்கரை சொல்லியிருக்கிறார், இந்தியாவுக்கு வருங்காலத்தில் சிக்கல் எதனால என்ன ரெண்டுன்றாரு. ஒன்று பிராமணியம், இன்னொன்று முதலாளித்துவம். அதனால் கேட்குறேன், நாங்கள் தனிப்பட்ட பிராமணருக்கு நாங்கள் எதிரி இல்லைங்க, பிராமணருக்கு நாங்கள் நண்பர். ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த சட்ட நூல் மட்டுமல்ல, அவர் சட்டத்தை எழுதுவதற்கு முன்னாலேயே மனுநீதி புத்தகத்தை எரிச்சது ஒரு பிராமணர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீழ் வெண்மணியில் திருப்பி அடிச்சாங்க பார்த்தீங்களா? திருப்பி அடிச்சது தலித்து அல்லாதவர் அல்ல, யாரு? முக்கியமா பிராமணர். தலித்து கூட இல்ல, அவர் பேரு சீனிவாச ராவ். அவங்கெல்லாம் தெரியாது, அடிச்சாலும் ஒரு பிராமணர். அதே நேரத்தில் கோயிலுக்குள்ள கூட்டி போனாங்க பார்த்தீங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள கூட்டி கொண்டு போனவர் ஒரு ஐயர், தமிழ் தாத்தா ஒரு ஐயர். அவங்க மேல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பிராமணியன்ற கோட்பாட்டை தலையில வச்சுக்கிட்டு மக்களை பிரித்தாள வேண்டும் என்று செய்கிறாரு பார்த்தீங்களா? அவங்கள தான் எதுக்குறான். அவர் ஏன் அந்த வார்த்தை சொன்னாரு? பிராமணியம் ஏன் சொன்னாரு? அவர் அதை விட்டுப்பட்டு திராவிடம் தான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் பண்றீங்க, அதை உடைக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. நல்லா உடைச்சுக்கீங்க, உடைச்சேன்னா உன் கையை நாங்க உடைப்போம், அவ்வளவுதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. நீ உடைக்க நீ ரெடி ஆகிட்டே திராவிடம்ன்ற கோட்பாட்டை நாங்கள் கையை உடைப்போம், அவ்வளோதான் மேட்ரு. இதுக்கு என்ன பெரிய சிக்கல்? கருத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, மக்களும் புரிஞ்சிருப்பாங்க. சீமானை பற்றி சொன்ன கருத்து. இப்போ நான் விஜய் மேட்ருக்கு நான் வர்றேன். விஜயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வித்தின் 6 மாதத்துல உங்களுக்கு தெரிய வரும்.
இப்போ அவர் ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்கிறார் 2026 முதல்வர் அப்படின்ற டாப்பிக்கில் இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணி அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுமே இவர் முதல்வராக போறதில்லை. நல்லா எழுதி வச்சுங்க. ஐபிசி தமிழ் ஒரு பெரிய சேனல், மாற்றம் இல்லை. அவர் வந்து ஜெயிக்கலாம், அவர் மட்டும் ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிக்கலாம், விஜயகாந்த் அண்ணன் மாதிரி. சரிங்களா? அதுக்கு பிறகு இவர் வந்து நல்லா கேட்டு ஜனநாயக நம்பர் 2 அப்படின்னு பட ஷூட்டிங்கு போயிடுவார். ஏன் போயிடுவாருன்னா, அவரை வந்து குறிப்பாக வந்து ஆர்எஸ்எஸ் பிள்ளை நாங்கள் சொன்ன பார்த்தீங்களா, ஆர்எஸ்எஸ்க்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சிக்கல், நீ கவனிச்சலாம் கவனிக்கலான்னு தெரியல, இந்தியாவில் எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டோம், ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டை பிடிக்க முடியலை, வெஸ்ட் பெங்காலை பிடிக்க முடியலை, கேரளாவை பிடிக்க முடியல. இப்போ கேரளாவுக்குள்ளே கூட கொஞ்சம் புகுந்தாச்சு, வெஸ்ட் பெங்காலையும் கொஞ்சம் தகர்த்தாச்சு, ஆனால் தமிழ்நாட்டை சுத்தம் முடியலை. என்னடா காரணம்னு நம்ம காங்கிரஸ் மாதிரி கூட இல்லை. முக்கியமான கருத்து முடிச்சுக்கிறேன். நீ அப்புறம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்ல, அவங்க பிள்ளைன்றதுக்கு ப்ரூவ் பண்ணணும்ல, நீ தான் கேட்டீங்களே. இப்போ வந்து அந்த ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே போகணும். நல்லா கேட்டுக்குங்க பிரதரை, இவருக்கு தெரியும் நிச்சயம், பொதுமக்கள் கேட்கணும். அவர் உள்ள நுழையிறதுக்கு தடங்களாக இருக்கிறது இந்த சினிமா ரசிகர்கள் தடங்களாக இருக்கிறாங்க. தமிழ்நாடு ஒன்று தான் புரட்சி தலைவரை பார்த்துச்சு, புரட்சி தலைவியை பார்த்துச்சு, அதுமாதிரி நடிகர் பின்னாடியே போகிறாங்க. அப்போ ஒரு நடிகர் வேணும். அதே நேரத்தில் இவங்க தமிழ் தேசியம்ன்ற கோட்பாட்டில் இருக்கிறாங்க. அப்போ தமிழ் தேசியத்தை உள்வாங்கின ஒரு ஆள் வேணும். அப்போ இது ரெண்டுக்கு சரியாக 10 பொருத்தும் பக்காவாக இருக்கிறது யாருக்குன்னா, ஒரு பக்கத்து சீமான். அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, அவரை வளைத்து விட்டார்கள். இந்த பக்கத்து பார்க்குறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கொண்டாடுறோம்னு அவரை போய் கேட்டாங்க. அவர் சொல்லிட்டார், சொன்னாரா சொல்லையா, ஏய் காவி வேஷம்லாம் வந்து எனக்கெல்லாம் போட முடியாது, திருவள்ளூருக்கு போக முடியாது, வேலையை பார்த்துட்டு போனான்ட்டார். விஜயை கூப்பிட்டு வச்சு மிரட்டி, அதுவும் விஜய் குறிப்பாக வந்து என்னைக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துச்சோ ஆரம்ப காலகட்டத்தில், அதற்கு பிறகு இன்னைக்கு அந்த ரைடு விட்டவரே இன்னைக்கு வந்து உள்ள கட்சிக்குள்ள இருக்கிறார். அருண்ராஜா தவறு. நான் நிறைய பேட்டிகளில் வந்து நிறைய கட்சி தலைவர்கள் தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. அதை நான் வந்து ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அருண்ராஜ் வந்து அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுக்கு போவே இல்லை, போனது என்னுடைய நண்பர்னு சொல்லி அவர் போட்டு காட்டிட்டா. அவர் என்ன மாதிரி தோற்றம் இருந்தது, அவர் கிடையாது சொல்லி காட்டிட்டு அங்க போன பிறகுதான் அவர் தான் இன்னைக்கு துருப்புச்சிட்டு அவரை வச்சுதான் கட்சி ஆரம்பிக்க வச்சுருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரல, இன்னைக்கு அதுக்கு அடுத்த முக்கியமான ஆளு விஜய் தான் அப்படின்னு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. ஆனா தமிழக சொல்றது எல்லாமே ஒரு கதை கேட்கற மாதிரி இருக்கு. கதை இல்ல, இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான கதை, பொய் கதை இல்ல. அப்படி கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு விஜய் வந்து பாஜக சொல்ல மாட்டார்ல. சரி, இவ்வளவு மேடையில பேசினவர் அந்த மேடையில இப்ப கடந்த லாஸ்ட் மேடையில எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அவர் பிஜேபியை எதிர்த்து பேசியிருக்கிறாரா? நான் இன்னொன்று சொல்றேன் பிரதர், இவ்வளவு பேசுறீங்கல்ல, சங்கர் வந்து ஒரு நேர்மையான ஆளு, நடுநிலையாளன்னு சொல்றேன். நீ தைரியமா வெறுப்பு உறுப்பில்லாமல் பயிர் சொல்லணும், எது சார்ந்து இல்லாமல் சொல்லணும். பத்திரிகை எடுத்து நீங்க பாருங்க, நிச்சயம் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த பத்திரிகையில மோகன் பகவத் என்பவர் இன்னைக்கு யாரு ஆர்எஸ்எஸ் உடைய பெரிய பிதா மகன் மட்டுமல்ல தலைவர். அவர் தான் இன்னைக்கு அடுத்த பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு பிதா மகன். அவர் என்ன சொல்றாரு தெரியுமில்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டம்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இதில் மதச்சார்பின்மைன்னு தேவையில்லாமல் சேர்த்துட்டாங்க, இந்தியாவே இந்து நாடு தான், இந்து ராஷ்டிரம் தான் அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரா சொல்லலையா? பேசினாரா பேசலையா? இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கருத்து. அவரை எதிர்த்து தைரியம் இருந்தா இந்த விஜயை தளபதி, அவர் இளைய தளபதின்பாங்க, அந்த விஜய் ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, இங்க சீமான ஒரு அறிக்கை சொல்ல சொல்லுங்க, பேசுவோம். இவர்கள் 2 பெற்றெடுத்த குழந்தைகள் மட்டுமல்ல, பெற்றெடுத்த 2 சைத்தான்கள். எது? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த 2 சைத்தான்கள் தமிழ்நாட்டை பிடிச்சிருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும் ஓடோட விரட்டி அடிப்போம். நீ வேணா பொறுத்திருந்து பாருங்க. தேர்தல் காலத்தில் எங்க தலைவர் பிரகடனப்படுத்திட்டாருங்க, இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகள். இளைஞர் சொல்லுது ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகள் அல்ல, சைத்தான்கள் 2 பேரும். 2 பேரையும் தமிழக மக்கள் யாரும் உள்ள விட மாட்டார்கள். பாருங்க, சப்போர்ட் பேசுறீங்களா? மோகன் பகவத் பேச தப்பா இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்த்தானே பேசியிருக்காரு. இவங்களை குரல் கொடுக்க சொல்லுங்க, பேச சொல்லுங்க 2 பேரையும். ஏங்க தமிழக முதல்வர் கூட பேச பயப்படுவார்கள்? நான் ஓப்பனா சொல்லட்டுமா? ஏன்னா இந்திய தேசத்துக்கு, இந்திய மக்களுக்கு எதிர்ப்பான ஒரு அமைப்பு. அந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்தியை கொலை செய்தார்கள். இன்று மீண்டும் ஒரு முறை மகாத்மா காந்தியை கொலை செய்கிறார்கள். திட்டம் வந்திருக்குல்ல, புதிய திட்டம், 100 நாள் வேலை திட்டத்தை நசுக்கிறதுக்கு பேரை எடுத்துவிட்டு ராம்ஜி அப்படின்னு பேரை வைக்கிறாங்க. அப்ப நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் இந்த சைத்தான்லாம் சொல்றது மிகப்பெரிய அளவுல பின்விளைவுகளை விடுதலை சிறுத்தைகள் எந்த விளைவு சந்திக்க தயாரா இருக்குது. அப்ப தயார் இல்லாம பேசி இருப்போம். நாங்க பேசுறதுக்கு முன்னாடி 100 முறை இளைஞர்கள் பாக்குறாங்க. இளைஞர்கள் இன்னைக்கு வந்து சுண்டக்கா பயிலுங்க, ரைட்டா? விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒவ்வொரு இளைஞனும் போர் உத்திகளை கையாண்டு களத்துல நிக்கிறவங்க, கரெக்டா? வேணா வாங்க இறங்கி பார்ப்போம். நான் நேரடியாக சொல்றேன், நான் மறைச்சா பேசுறேன். நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வாங்க, புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன ஒரு கருத்தோட, அம்பேத்கர் மாதிரியே
இருக்கிற ஒருத்தர் அங்க சேர்ந்தே நல்லா சேருங்க தம்பி. ஆமா, அம்பேத்கர் பாத்துட்டேன். மாதிரி இருக்கலாம். ஆனா அம்பேத்கர் கோட்பாடுகளை advocate. உருவாக்க முடியாது. அட்வொகேட் தாங்க. சுப்ரீம் கோர்ட் அந்த அட்வொகேட். தம்பியோட இதெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க. தனிப்பட்ட முறையில் தம்பி நல்ல தம்பி கூட சொன்னாங்க. அதெல்லாம் நான் பாராட்டுறேன். அம்பேத்கர் மாதிரி இருக்க திடீர்னு பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அம்பேத்கர் மாதிரி இருக்காருன்னு. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா அம்பேத்கர் சொன்ன ஒரு கருத்து அந்த தம்பிக்கும் சொல்றேன், அந்த கட்சிக்கார பயல்களுக்கும் சொல்றேன். என்னம்மா சொன்னாரு? வருங்காலங்களில் நான் இல்லாமல் கூட போவேன். அந்த காலகட்டத்தில் ஒரு சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து இந்த நாட்டை துண்டாட பார்ப்பார்கள், நாட்டில் சிக்கலை உருவாக்குவார்கள், உயிரை கொடுத்தாவது தேசத்தை காப்பாற்ற வேண்டும்னாரு. அவங்க தான் விடுதலை சிறுத்தைகள். நீ ஆக்சுவலாக விடுதலை சிறுத்தையில் வந்திருக்க, நீ அம்பேத்கர் மாதிரி இருக்கிறாள் விடுதலை சிறுத்தையில் வந்திருக்கேன்னு. ஆனால் நீ யாருக்கிட்ட போகிற? ஆர்எஸ்எஸ் கும்பல் நடத்துகின்ற அந்த நிகழ்வுக்கு நீ போயிருக்கிறேன்னா அப்போ நீ எப்படி அம்பேத்கரிஸ்டாக இருக்க முடியும்? அம்பேத்கர் கடைசி வரைக்குமே இந்திய மக்களுக்காக போராடியவருங்க. தனிப்பட்ட தலித்துக்கு மட்டுமல்ல, இந்திய மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்க லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெண்டரிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸில் ஒற்றுமையாக இருக்குன்னு விரும்பினார். ஆனால் அது நடக்கலை. ஆனால் அது நடக்கவில்லை என்றாலும் கூட நாங்கள் நடப்பதற்கான யுத்தகலத்தை மேற்கொள்வோம். சீட்டு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதே நிகழ்வுல வந்து திருமாவளவன் பேசினாரு. அது மிகப்பெரிய அளவில் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. சீட்டெல்லாம் முக்கியம் கிடையாது. அப்போ 4 தொகுதி கடந்த முறை நின்றுருக்கீங்க, இந்த முறை 2 தொகுதி கொடுத்தாலும் சரின்றீங்களா? அதாவது நல்லா கேட்டுங்க, எங்கள் தலைவர் வந்து ஒரு வாழும் புத்தர். அவர் வந்து ஒரு மனித அடிப்படையில் இன்றைய இருக்கிற காலகட்டத்தில் யுத்த களத்தில் நம்ம இருக்கிறோம். இதில் வந்து நம்ம சீட்டை ஒரு பெருசாக பேச வேண்டாம். நம்ம வந்து எதிராளிகளை அழித்தொழிக்க வேண்டும். அழித்தொழிக்க என்பது தேர்தலில் அந்த களத்தை நிற்கும் போது நாங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த பெருந்தன்மை தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எங்களுக்கு குறைந்தது டபுள் டிஜிட்டில் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படவே தேவையில்லை. இது ஒரு பெருந்தன்மையான ஒரு பேச்சு. எங்களுக்கு வந்து சீட்டுக்காக நாங்கள் வந்து இங்கே சிக்கல இருக்கலை. ஏன்னா அந்த கூட்டணியிலேயே வலுவான அமைப்பு திமுகவுக்கு அடுத்து விடுதலை சிறுத்தைகள் தான். நாங்கள் மட்டும் அப்படி ரைட்டா நம்ம சீட்டும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை பார்ப்போம்டா அப்படின்னாலே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது கடினம். அது அவங்களுக்கும் தெரியும். அவங்களுடைய ஐபேக் மதிப்பு ஒரு பேக்கை வச்சிருக்கிறாங்க, பெண் அமைப்புன்னு அதுவும் சொல்லிருச்சு. இருந்தாலும் கூட நாங்கள் இப்போ திமுகவோட கூட்டணியில் இருப்பது வெறும் திமுகவிற்காக அல்ல, மதச்சார்பின்மை என்ற அந்த தத்துவம் இந்த மண்ணில் வந்து நிலைத்து நிற்க வேண்டும். அதுக்கு சரியான ஒரு ஆட்கள் யாருன்னா கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ நாங்கள் நடத்துகிற இந்த கோட்பாட்டு யுத்தத்தில் இவங்களை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறோம், அவ்வளவுதான். அதுக்காக வந்து கூட்டணியில் ஹீட்டெல்லாம் பேச மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை டபுள் டிஜிட்டுக்கு குறைவாக சீட்டு வாங்கக்கூடாதுன்னு எங்கள் தலைவரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். திமுக தீய சக்தின்னு விஜய் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி அந்த நிகழ்வில் திருப்பரங்குன்றம் அந்த நிகழ்வில் பேசும்போது திருமாவளவனும் அதை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை வந்து வச்சுருந்தார். அப்போ 2016 மக்கள் நல கூட்டணியாக வந்து ஒன்று அமைக்கப்பட்டது. அப்போது திமுக தீய சக்தியாக தான் திருமாவளவனுக்கு தெரிஞ்சுது. அதாவது பழைய கதையை இப்போ எடுத்து பேசணும்னா அது வந்து எல்லாருக்குமே அசிங்கமாக இருக்கும். சரிங்களா? நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜகவோட திருமாவளவன் வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. திருப்பி சொல்கிறேன், பாஜகவோட நாங்கள் எங்கே வச்சோம்? நாங்கள் எங்கே கூட்டணியில் திமுக வச்சாங்க. தெளிவா சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தை இருக்கிறது. அத கூட நாங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டோம். அதான் சொல்றேன், இல்ல வெற்றி பெற்று அதான் சொல்றேன், வெற்றி பெற்று 3 வருஷம் ஸ்ட்ராட்டஜி முக்கியம். அன்னைக்கு நாங்க எம்எல்ஏ ஆனதின் காரணமாகத்தான் தொடர்ந்து எங்களால் எம்எல்ஏ ஆக முடிஞ்சுச்சு. ஏன் ஜெயலலிதா காலத்திலேயே அந்த அம்மா கூட்டணியில் இருந்து 2 முறை 2 எம்எல்ஏங்களை வெற்றி பெற்றோம். அது ஸ்ட்ராட்டஜி, அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு கூட அரசியல் அதிகாரம் இல்லாமல் துணையாக போயிடவிடக் கூடாது. எந்த இடத்துலயுமே அவங்களுடைய ஓட்டை நாங்க வாங்கல. நாங்க சொல்லிட்டோம், எங்க ஓட்டு எங்களுக்கு பிஜேபி ஓட்டே வேண்டாம், பிஜேபி வேண்டாம்னு சொல்லிதான் அவர் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு, கொள்கை எதிரியா அறிவிச்சு, அரசியல் எதிரியா அறிவிச்சு அவர் அரசியல் பண்றாரு விஜய். இன்னைக்கு கூட உங்களுக்கு சொல்றேன் பிரதர், அவரை விடுங்க பாவம். அவரை வந்து சும்மா நீங்க பில்டப் பண்ணி விடுறீங்க. நாங்க மட்டும் பிஜேபி வாங்க பிரதர் சௌக்கியம், எங்களை பொண்டாரனே இன்னைக்கு கூட நல்ல லிங்க்ல தான் இருக்காரு. அண்ணன் போய் சொன்னோம்னாலே சொல்லுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லி அவரே சொல்றாரு. அக்கா தமிழிசை இருக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை. போய் பேசணும்னா நாங்க வந்து அமைச்சருங்க, எங்க தலைவர் அது முக்கியமான கேபினட் அமைச்சர் கொடுப்பாங்க. கரெக்டா? மக்களுக்கு நிறைய செய்யலாம். தமிழ்நாட்டில் நாங்கள் முதல்வர் வேட்பாளராகவே அறிவிக்கப்படுவார் விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர், எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க கோட்பாடு இருக்கு பத்தியில் அந்த விஜய் சொல்றாருல, கொள்கை எதிரின்றார்ல, அந்த கொள்கை
அது வந்து யாருக்கு எதிர்ப்பாக இருக்கிறது? உழைக்கும் மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. அது சனாதானம், அது பிறப்பாலேயே பிரிக்கிறாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தத்துவத்தை சொல்றாரு. அதற்கு நேர் எதிர் கொள்கை அந்த சங்கி பயலுக கொள்கை. அதுக்காகத்தான் எதுக்குறான். எங்களுக்கு சீமானுக்கும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. எங்க அண்ணன் தாங்க அவரு ஓப்பனாவே. இந்த பக்கத்து பார்த்தா விஜய் எங்க தம்பி தாங்க. எதுக்குறோம்னா அவர்களே வளைத்து விட்டார்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல். அண்மை காலமா திருமாவளவன் வந்து திமுகவுக்கு ரொம்ப அதிகமா முட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிற பார்வை தான் நாங்க கொடுக்கிற அளவுக்கு திமுக வந்து கீழே ஒன்றும் கிடக்கல. நாங்க வந்து முட்டு கொடுத்து அவங்களை தூக்க வேண்டும் என்பற அளவுக்கு நாங்க ஒன்றும் பெரிய பலமான ஒரு பெரிய ஆண்ட கட்சியோ ஆள போற கட்சியோ சீமானை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு திருமாவளவன் என்ன சொல்றாரு? அவர் அண்ணன் சொல்றனால நான் தம்பின்னு சொல்றேன் அப்படிங்கிறாரு. அப்ப இதுல இருந்து திருமாவளவன் எந்த அளவுக்கு வந்து அரசியல் பண்றார் அப்படிங்கிறது இதுல இருந்து புரிஞ்சு முடியுதுல. சீமானுடைய அனைத்து அரசியலும் எங்களுக்கு தெரியும். சீமான் பேட்டியை நான் ஒவ்வொரு பேட்டியும் நான் விடாம பார்ப்பேன். திருமாவளவனுடைய பேட்டியை எல்லாமே பார்ப்பேன். திருமாவளவன் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினதை பார்த்துட்டு நான் சொல்றேன், சீமான் வந்து திருமாவளவன் குறித்து ஏதாவது பொதுவெளியில கேள்வியா கேட்கும் போது அது அண்ணன் கருத்து, வேற கேள்வி கேளுங்கன்னு சொல்லி இன்னும் வரைக்குமே கடந்து போறாரு. ஆனா ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் அப்படின்னு அவர் சொல்லி சீமான சொல்லும் பொழுதுதான் இந்த கேள்வியே வருது. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை. அந்த கடப்பாறை வந்து பிராமணியம் என்ற கடப்பாறையை வச்சு திராவிடம் என்ற கோட்பாட்டை தகர்ப்பேன்னு சொன்னது இது ஆர்எஸ்எஸ் கோட்பாடா இல்லையா? நல்லா ஓப்பனா பேசுங்க. உங்களுக்கு தெரியாத ஆள் இல்ல. சும்மா இதை மத்த எல்லாமே திராவிடம் அப்படின்னு சொல்லும்போது தான் சார் அவருக்கு வந்து எரிச்சல் ஆகுது. அவருக்கு எரிச்சல் வந்துச்சுன்னா அது கருத்தை திருமாவளவன் கூட சொல்றாரு பாருங்க. அவருக்கு தாத்தாங்க அவருடைய வழிகாட்டிங்க மேதகு வந்து எந்த காலத்திலேயாவது திராவிடம்ன்ற கோட்பாட்டை எதிர்த்து பேசியிருக்காங்க. பாரதியாரை இழிவுபடுத்தி எல்லாம் பேசினாங்க. யாரு பேசினா? திருமாவளவன். நாங்க பாரதிக்கு டெல்லியில வந்து எங்கள் தலைவர் மகாகவி பாரதியார் சீமான் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றார். கடப்பாறையை கொண்டு இடிப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நிகழ்வுல சீமான் அவர்கள் பங்கேற்றதுனால சீமானை விமர்சிச்சாங்க. ஓகே ரைட், அவர் அரசியல் கட்சி தலைவரா இருக்காரு. பாரதியார் விமர்சிச்சார். கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. பொதுவெளியில அது விவாத பொருளாவே வந்துச்சு. எங்க கட்சியில எவனா விமர்சிச்சாங்களா? எங்க தலைவர் எதுவும் விமர்சித்தாரா? இது மாதிரி பெரியாரை விமர்சிக்கும் போது திருமாவளவன் இதே மாதிரி அமைதியா இருப்பாரா? நான் கேக்குறேன். பாரதியாரை விமர்சிக்கும் போது நாங்க விமர்சிக்கலன்னு நீங்க கடந்து போறீங்க. பெரியாரை விமர்சிக்கும் போது உடனே ஓடி வராருல திருமாவளவன். பெரியார் என்பது பாரதியார் விமர்சிக்கும் போது சைலண்டா அப்படியே கப்சுப்புன்னு ஆயிடுறீங்க. அப்படி இல்ல. மகாகவி பாரதியார் என்பவர் அவர் வந்து ஒரு அரசியல் அடையாளம் அல்ல. அவர் இந்த தேசிய நாட்டின் தேசிய இந்தியாவின் அடையாளம். இப்ப பேசாதீங்க சார். இப்ப கூட சொல்றேங்க மகாகவி பாரதியாரை திருமாவளவன் பேசணும். திருமாவளவன் ஏன் பேசலன்னு நான் கேக்குறேன். எழுச்சி தமிழ் குரலாதான் சங்க தமிழ் பேசி இருக்கிறேன். அது தெரியாது எதுக்குறவனுக்கு. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதன் என்பது இந்தியாவில் இல்லையே சொன்னவர் மகாகவி பாரதியார். இந்த கவிதை உனக்கா தெரியுமா? அந்த காலத்திலே சொல்லிட்டாரு. நல்லா அர்த்தத்தை ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் எவனும் இல்லையே. ஆனால் மகாகவி பாரதியாருடைய கருத்தை நாங்கள் என்னைக்கு நாங்கள் எதிர்த்ததில்லை. அவர் வந்து பூணூல் போட்டு விட்டவர். அது தெரியுமா? அது ஒரு வரலாறு. ஒரு பெரிய ராமானுஜர் மாதிரி அவர் அந்த காலகட்டத்தில் ஒரு புரட்சி பண்ணவர். அவரை விடுங்க. எங்களுக்கு வந்து எங்களுடைய எனக்கு அண்ணன் எங்கள் தலைவருக்கு தம்பி சீமான் அவர்கள் ஏன் அந்த கருத்தை பதிவு செய்தார்? அதாவது இன்னும் சொல்லப்போனால் பாரதியாரே பிராமணியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? பாரதியாருடைய இறப்புக்கு வந்து எந்த பிராமணர்கள் வந்து கலந்து கொள்ளவில்லை. நீ அதெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியுமா? அவ்வளவு பெரிய ஆளு அவரே வந்து அனைத்து தத்துவங்களையும் படித்தவர், பல மொழிகள் படித்தவர், பல தத்துவங்களை வந்து மக்களுக்காக பரப்பினவர். அவர் எங்கனையாவது ஒரு இடத்துல வந்து பிராமணியம் சூப்பர்னு சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்காரு பிரதர். அப்போ அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அதனால் பாரதியாரை யாரும் இழிவுபடுத்த வேண்டாம் என்பது விடுதலை சிறுத்தையுடைய நிலைப்பாடு. ஓகே, உங்கள் கருத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லா கட்சி தொண்டர்களும் பார்க்குறாங்க. உங்கள் கருத்து வலிமையான கருத்தா இல்லையாங்கிறது வரக்கூடிய தேர்தலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வாக்கு சதவீதத்தை மக்கள் கொடுத்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை